हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்தமாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 19. பகவான் வாமன தேவர் பலி மகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் 24. யத்ருச்சய உபபன்னேன சந்துஷ்டோ வர்த்ததே சுகம் ந அசந்துஷ்டஸ்திரிபிர்லோகர் அஜித ஆத்ம உபசாதிதை. டிரான்ஸ்லேஷன். விதிப்பயனாக தான் அடைவதில் ஒருவன் திருப்தியடைய வேண்டும். ஏனெனில் அதிருப்தி ஒருபோதும் மகிழ்ச்சியை கொண்டு வராது. மூவுலகங்களையும் அடைந்தாலும் புலனடக்கம் இல்லாதவன் மகிழ்ச்சியடைய மாட்டான். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். நம்மில் ஒவ்வொருவரும் ஒரு ஆன்மீகமான ஜீவராசியாக இருப்பதுடன் தனித்தன்மையுள்ள நபராகவும் இருக்கிறோம். நமது புலன்கள் இப்போது பௌதீக மூலப்பொருட்களால் மூடப்பட்டுள்ளன. மேலும் அறியாமையின் காரணத்தால் நம்மை மூடியுள்ள பௌதீக புலன்களை நிஜமான புலன்களாக நாம் கருதுகிறோம். ஆனால் உண்மையான புலன்கள் பௌதீக மறைப்புக்கு உள்ளே இருக்கின்றன. தேகினோஸ்மின் யதா தேகே. பௌதீக மூலப்பொருட்களின் மறைப்புக்குள்ளே ஆன்மீக புலன்கள் உள்ளன. சர்வோபாதி வினிர்முக்கம் தத் பரத்வேன நிர்மலம். ஆன்மீக புலன்களை மூடியுள்ள மறைப்பை விலக்கிவிடும்போது ஒருவரால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆன்மீகமான புலன்களின் திருப்தி பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. ரிஷிகேன ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சியதே. புலன்களை ரிஷிகேஷனின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்தும் போது அவை பூரண நிம்மதி அடைகின்றன. புலன் நுகர்வை பற்றிய இந்த உயர்ந்த அறிவு இல்லாமல் பௌதீக புலன்களை ஒருவன் திருப்திப்படுத்த முயற்சி செய்ய கூடும். ஆனால் இந்த வழியில் மகிழ்ச்சியடைவது என்பது ஒருபோதும் சாத்தியமல்ல. ஒருவன் புலன் நுகர்வுக்கான தனது ஆசைகளை பெருக்கிக் கொள்ளக்கூடும். தான் விரும்பிய புலன் நுகர்வை அவன் அடையவும் கூடும். ஆனால் இது பௌதீகமான படித்தரத்தில் இருப்பதால் அவனால் ஒருபோதும் மன திருப்தியை அடைய முடியாது. பிராமண பண்பாட்டின்படி தனிப்பட்ட முயற்சியை மேற்கொள்ளாமல் ஒருவன் எதையெல்லாம் பெறுகிறானோ அதில் அவன் மன திருப்தி அடைந்து ஆன்மீக உணர்வை அவன் பண்படுத்த வேண்டும். அப்போது அவன் மகிழ்ச்சி அடைவான். இந்த அறிவை பரப்புவதே கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் நோக்கமாகும். விஞ்ஞான பூர்வமான ஆன்மீக அறிவை பெறாதவர்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் உறுப்பினர்கள் பௌதீக செயல்களை தவிர்க்க முயல்பவர்கள் என்று தப்பாக எண்ணிவிடுகின்றனர். ஆனால் உண்மையில் வாழ்வின் முடிவான மகிழ்ச்சியை அடைவதற்கான உண்மையான செயல்களில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். ஒருவன் ஆன்மீக புலன்களை திருப்திப்படுத்துவதில் பயிற்சி பெறாமல் பௌதீக புலன் நுகர்வை தொடர்வானாயின் அவன் நித்தியத்தன்மையும் ஆனந்தமும் கொண்ட மகிழ்ச்சியை ஒருபோதும் அடையவே மாட்டான். ஆகவே ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தம் 3ஆம் அத்தியாயம் 1 பதம் பின்வருமாறு பரிந்துரைக்கிறது. தபோதிவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்யேத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். ஒருவன் தவத்தை பயிற்சி செய்ய வேண்டும். இதனால் அவனது வாழ்வு தூய்மை அடைந்து பரமானந்த வாழ்வை அவன் அடைவான். இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 19. பகவான் வாமன தேவர் பலி மகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் 24 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.